இந்த வனத்துறை ஃபாரஸ்ட் IFS சர்வீஸில் இன்னைக்கு 30 பேர் இருக்காங்கன்னா 20 பேர் வட இந்தியர்கள் தான் இருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்திய தாய்மொழியாக கொண்டவர்கள் தான். தமிழர்களுக்கான வாய்ப்பே சுத்தமாக இல்லை. அதேமாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு கேடரில் தமிழ்நாட்டிலிருந்து வெளி மாநிலங்களில் போய் தமிழர்கள் தேர்ச்சி பெற்றாங்கன்னா அவங்களுக்கு சீஃப் செக்ரட்டரியா, ஹோம் செக்ரட்டரியா, டிஜிபியா, சட்ட ஒழுங்கு கமிஷனாக கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் உண்டு. இங்கே எல்லா மொழி வழிகாரனுக்கும் இங்கே எல்லா அதிகாரத்தினுடைய உச்சப்பதிகளும் நம்முடைய ஆண்ட தமிழ்நாடு அரசுகள் இவங்களுக்கு வந்து மொழி உணர்வோ இன உணர்வோ தாய்மொழி மீதான பற்றோ இங்கே வந்து நம்முடைய அரசியல்வாதிகளுக்கு இருக்கலாம், ஆட்சியாளர்களுக்கு இருக்கலாம். ஆனால் அதை நடத்துகிற பியூரோக்ரஸிக்கு இருக்கா அப்படின்னா இல்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. இவங்க என்னதான் இவங்க கொள்கை ரீதியாக தேர்தல் நீங்கள் பாருங்க, திமுக இன்னைக்கு பொதுமக்கள்கிட்ட கடுமையான அதிருப்திக்கு கடந்த காலங்களில் உள்ளாது. இன்னைக்கு அரசு ஊழியர்கள் இவ்வளவு மோசமாக திமுக என்றாலே அரசு ஊழியர்கள் என்றாலே திமுக என்கிற ஒரு நிலை தான் தமிழ்நாட்டில் கலைஞர் அவர்கள் உயிராக இருக்கின்ற வரையில் இருந்துச்சு. இன்னைக்கு அதே அரசு ஊழியர்கள் நாங்கள் தான் உங்களை ஆட்சியில் உட்கார வச்சோம், உங்களை எதிர்கட்சி வரிசையில் உட்கார வைப்பதற்கு நாங்கள் தயாராகிட்டோம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அப்படின்னா அப்போ இங்கே திமுக என்கிற அந்த கட்சி மீது அவர்களுக்கு கோபம் இல்லை. திமுக என்கிற கட்சி இந்த நாட்டை ஆட்சி செய்கின்ற போது இந்த பியூரோக்ரசி தீர்மானிக்கிற இடத்துல இருக்கிற நான் சொல்ல இந்த வட இந்தியர்கள், RSS சங் பரிவார சித்தாந்தம் உடையவர்கள் உள்ளிருந்து கொண்டே உடனிருந்து கொண்டே மாண்புகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த அரசுக்கும் அவப்பெயரை ஏற்படுத்தி கொடுக்கின்ற நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டி வரேன். சட்டமன்றத்தில் குற்றம் சாட்டியிருக்கேன். ஆட்சி மாறி இருக்கிறது, காட்சி மாறவில்லை